ஹாய் கைஸ், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் என்னோட நன்றி. இன்னைக்கு நம்ம பேங்க் நிஃப்டியில் வந்து ட்ரேட் எடுத்தோம். மொத்தம் 6 ட்ரேட் எடுத்தோம். இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேலே கீழே மூவ்மெண்ட் ஆகி நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி இருந்துச்சு. பரவாயில்ல, எல்லாம் சின்ன சின்ன ஸ்டாப் லாஸ் தான். சில நாள் நமக்கு இப்படி தான் இருக்கும். பட் நம்ம என்ன ப்ராசஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். இன்னைக்கு எப்படி ட்ரேட் போச்சுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது. ஒரு மேஜர் சப்போர்ட்டை பிரேக் பண்ணி கீழே போயிட்டு இருக்கு மார்க்கெட்டு. இதில் பார்ப்போம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். சின்ன ஒரு புல் பேக் கிடச்சது, இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். புட் சைடு டோட்டலாக ரிவர்ஸ் ஆகுது. பட் ஐ திங்க் இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் கைஸ். இந்த இஎம்ஐ கீழே போச்சுன்னா நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேடுக்கு போகுது. கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் போயிட்டு இருக்குது. கொஞ்சம் ஹோல்டு பண்ணுறேன் கைஸ். கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. நம்மளோட லாஸ் இதில் வந்து 3200 லாஸு. வெயிட் பண்ணி பார்ப்போம், நல்ல ஒரு ட்ரேடு கிடச்சுன்னா எடுத்துக்கலாம் கைஸ். கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா கால் சைடு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து நல்ல ஒரு அப் சைடு மொமெண்டம் போயிட்டு இருக்குது. இதில் நம்ம ஒரு சின்ன ட்ரேட் எடுக்கலாம், ஒரு சின்ன புல் பேக் கொடுக்கட்டும். கைஸ், ரீடெஸ்ட் எடுக்குது. இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம், ஒரு சின்ன ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சு. ஓகே கைஸ், இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன். இஎம்ஐ கீழே போச்சுன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேட் எப்படி போகுது. கைஸ், பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. நம்ம ஓவரால் லாஸ் வந்து 6000 இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம், நல்ல ஒரு ட்ரேட் கிடச்சா எடுத்துக்கலாம் கைஸ். கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் லைட்டாக மேலே போயிட்டு இருக்குது. நம்ம கால் சைடு இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். இந்த கேண்டிலுக்கு கீழே நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம், ஒரு 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு. இது எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்ப்போம் இந்த இடத்துல. கைஸ், நான் இதில் ஒரு என்ட்ரி எடுக்கலாம்னு இருக்கிறேன், எடுத்துக்கிறேன். இந்த கேண்டிலுக்கு கீழே போச்சுன்னா நம்ம இதில் ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாங்க.
கைஸ் இந்த ட்ரேடை நான் கொஞ்சம் ஹோல்டு பண்ணுறேன், வெயிட் பண்ணி பார்ப்போம். மார்க்கெட் இன்னைக்கு சைட்வேஸு, கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராஃபிட்டாக புக் பண்ணுறதே பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம். கைஸ் இது ரொம்ப ஸ்லோ டவுன் ஆகுது. இந்த ட்ரேட் இதில் க்ளோஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஹோல்டு பண்ணுறேன். ஓகே, நான் இந்த ட்ரேடை இதுலேயே க்ளோஸ் பண்ணுறேன், ஏன்னா மார்க்கெட் ரொம்ப ஸ்லோ ஆகுது கைஸ். ஐ திங்க் இதை க்ளோஸ் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் க்ளோஸ் பண்ணிட்டேன் கைஸ். ஓகே, கீழே தான் போய் புக் ஆச்சு. இதில் நமக்கு ஒரு 1500 தான் ப்ராஃபிட்டு. நம்ம ஓவரால் வந்து 5000 லாஸில் இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் கைஸ். மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆக மாட்டேங்குது, வெயிட் பண்ணி பார்த்து நம்ம இந்த ட்ரேட் எடுத்துக்கலாம் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேஷன் மோடில் போயிட்டு இருக்குது. இந்த இதில் எந்த சைடு பிரேக் அவுட் கொடுக்குதோ அந்த சைடு நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம், எந்த சைடு பிரேக் அவுட் கொடுக்குதோ அங்கே ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா கீழே தான் பிரேக் அவுட் கொடுக்குது. பார்ப்போம், இந்த கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சுன்னா நம்ம இதில் ஒரு புட் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்குது. ஸோ ஒரு சின்ன ரீடெஸ்ட் கொடுக்கட்டும். ஐ திங்க் இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் கைஸ். ஓகே, நான் இதில் ஒரு என்ட்ரி எடுத்துட்டேன். இந்த கேண்டில் கீழே போச்சுன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த இது நமக்கு எப்படி போகுது. ஓகே, இது ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் தான், ஹிட் ஆயிடுச்சு. நம்மளோட 4 ட்ரேடு ஸ்டாப் லாஸ் இது ஒரு 760. டோட்டல் நமக்கு 5700 லாஸில் இருக்குது கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணிவிட்டு அடுத்து மேலே போக முடியாமல் தான் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்குது ரீடெஸ்ட்டில். ஃபுட் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ கால் சைடு போகணும்னு நினச்சேன், பட்டு கால் சைடு அந்த மூமெண்ட் இல்லை. ஸோ ஃபுட் சைடுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுட் சைடு போகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு பிரேக் அவுட்டு, என்ன ரீடெஸ்ட் கொடுக்கட்டும், இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். இது கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்குது. ஸோ இதில் நம்ம ஃபுட் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம், சின்ன ஒரு. ஓகே, மார்க்கெட் மேலே போகுது காய்ஸ், பண்ணுவோம். இந்த ட்ரெண்ட் லைன் உடச்சி மேலே க்ளோஸ் வச்சுன்னா நம்ம மேலே தான் கைஸ். ஐ திங்க் ஆல் சைடு ஓகே, மேலே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. பார்ப்போம் இதில் எப்படி போகுதுன்னு கைஸ். இதில் நம்ம கால் சைடு ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். நான் இதில் ஒரு என்ட்ரி எடுத்துட்டேன். இந்த கேண்டில் கீழே போச்சுன்னா நம்ம இதில் ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம் கைஸ். வெயிட் பண்ணி பார்ப்போம்.
கைஸ், நம்மளோட 5வது ட்ரேடும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஓவராலாக நமக்கு 7000 லாஸில் இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல ஒரு ட்ரேடு கிடச்சா எடுத்துக்கிறேன். கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா 11:49 ஆகுது. இந்த இடத்துல ஒரு கன்சல்டேஷன் மோடில் தான் போயிட்டு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஐ திங்க் புட் சைடு சான்சஸ் இருக்கு. நம்ம இனி எடுக்க போகிறது 6வது ட்ரேடு, லாஸ்ட் ட்ரேடு. நம்ம ஓவராலாக வந்து 7500 லாஸில் இருக்கிறோம். வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு ட்ரேடு தான் எடுக்க முடியும். ஸோ மார்க்கெட் மேலேயும் கீழே மூவ் ஆகிட்டே இருக்குது. பிக் மூமெண்ட் வருது, பட் அதை நம்ம கேப்சர் பண்ணவே முடியலை. ஏன்னா நம்ம சடனாக அது போயிடுது. அதில் நம்ம என்ட்ரி எடுக்கிறது ரிஸ்க், ஓவர் ரிஸ்க்கு. அதனால தான் நம்ம என்ட்ரி எடுக்கிறது இல்லை. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஃபுல் கேண்டில் மேலே போயிட்டு இமீடியட்டாக ரிட்டர்ன் ஆகுது. இந்த மாதிரி மார்க்கெட்டில் நம்ம ப்ராஃபிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட்டு நோ ப்ராப்ளம், நம்ம லிமிட்டட் லாஸோட இது பண்ணிக்கலாம். ஒரு என்ட்ரி கூட எடுக்கணும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ரீடெஸ்ட் கொடுத்தா இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம் கைஸ். நமக்கு ஆல் சைடு நம்மளோட லாஸ்ட் ட்ரேடு ரீடெஸ்ட் கொடுத்துடுச்சு. ஸோ இதில் ஒரு என்ட்ரி எடுத்துக்கிறேன் கைஸ். இது என்னோட 6வது ட்ரேடு. சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எடுத்திருக்கேன். இது கீழே நான் ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிறேன். இது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா நான் என்னோட ட்ரேடிங் செக்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணி கைஸ், மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இது என்ன சப்பா, ஒரு பெரிய கேண்டில் கைஸ். ஸ்டாப் லாஸ் போட்டோம், அதனால நமக்கு இதில் ஒரு 2000 கிட்ட லாஸு. நம்மளோட ஓவரால் லாஸ் 9900 இருக்கு. என்னோட இந்த ட்ரேடிங் செக்ஷனை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் கைஸ். நம்ம பாருங்க, என்ன ஒரு மூவ், செம்மையான மூவ். ஓகே, நோ ப்ராப்ளம், மார்க்கெட்டில் இப்படி தான் இருக்கும். சரி, நம்மளோட 6 ட்ரேடு முடிஞ்சிடுச்சு. நான் இனி வந்து இதில் பார்த்தீங்கன்னா ட்ரேடர் கண்ட்ரோலரில் போய் கில் சுவிட்ச் கொடுத்து ஓவர் ட்ரேடிங் எஸ் கொடுத்துட்றேன்.